வாக்காளர்களுக்கு வணக்கம். 2026 எலெக்ஷன் கிளைமேக்ஸ் நெருங்கி போயிட்டுருக்கு. தொகுதி பட்டியலாம் பிரிச்சுட்டாங்க. அடுத்தது வேட்பாளர் யார், எந்தெந்த கட்சி எந்தெந்த தொகுதியில் போட்டியிட போகுது அப்படிங்கிறதுக்கான அறிவிப்புகள்லாம் அப்படியே வரிசையாக வந்துட்டுருக்கு. தற்போதைய கள நிலவரம் என்ன அப்படிங்கிறத பற்றி ஒரு ஓவராலாக இது பார்த்துடலாம். தமிழகத்தில் இந்த டைம் 4 முனை போட்டி அப்படிங்கிறது 100% உறுதியாயிடுச்சு. 5 முனை போட்டின்னு கூட சொல்லலாம். ராமதாஸ் அவர்களும் சசிகலா அவர்களும் இணைஞ்சு ஒரு கூட்டணி உருவாக்கியிருக்காங்க. அவங்க என்ன தொகுதி பங்கீடு என்னங்கிறது இன்னும் அனௌன்ஸ் பண்ணலை. அவங்களோட அனௌன்ஸ்மெண்ட்டும் வரும். 4 முனை போட்டி அப்படிங்கிறது தெளிவாக தெரியுது. அதில் முக்கியமாக 2 முனை போட்டி டிஎம்கே அலையன்ஸ், ஏடிஎம்கே அலையன்ஸ் அப்படிங்கிறதும் நமக்கு தெளிவாக தெரிஞ்சு போச்சு. ஃபஸ்ட்டு நம்ம ஒவ்வொரு இதாக பார்க்க ஆரம்பிப்போம். ஃபஸ்ட்டு ஆளும் திமுக கூட்டணி 25-26 கட்சிகள் ஒன்று சேர்ந்து ஒரு கூட்டணி அமைச்சிருக்காங்க. ஏடிஎம்கே கூட்டணியிலேருந்து சொல்லும்போது நீங்கள் திமுக தான் பல சாதனைகள் பண்ணியிருக்கில்ல, அப்புறம் எதுக்கு 25 கட்சிகளோடு வரீங்க, 26 கட்சிகளோடு வரீங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி கேட்குறாங்க. அது கொஞ்சம் லாஜிக்கலாக சரியில்லாத கேள்வி. ஒரு கட்சி வெற்றி பெற்றுட்டு வருது, ஒரு கூட்டணி, அதில் இன்னும் 2 கட்சிகள் எக்ஸ்ட்ரா நாங்கள் சேர்றோன்னு சொல்லும்போது அவங்க ஏன் வேண்டான்னு சொல்லணும்? அவங்க வரும்போது 10+1 11 ஆக தானே போகுது. அதனால் அவங்க சேர்த்துக்கிறதுல என்ன தப்பு இருக்குது? உள்ள வரவங்களெல்லாம் வேணான்னு வெளியே போனால் அவங்க போய் இவங்களுக்கு எதிராக ஏதோ பேச போகிறாங்க. இப்படி எதிராக பேசுகிற ஆளுகளோட எண்ணிக்கையை குறைக்கிறதுக்கு அவங்களுக்கு உள்ள சேர்த்துக்கிறதுல எந்தவித தப்பு இல்லைன்னு தான் நான் நினைக்கிறேன். அந்த மாதிரி ஒரு பெரிய மெகா அலையன்ஸாக டிஎம்கே ஃபார்ம் பண்ணியிருக்கு. இப்போ அதில் பார்த்தீங்கன்னா வச்சிங்களா, ஃபஸ்ட்டு மேஜர் பார்ட்னர் காங்கிரஸ். விஜயை காமிச்சு ஒரு பவர் பாலிடிக்ஸ் பண்ணி போன டைம் நின்னதை விட 3 தொகுதிகள் எக்ஸ்ட்ரா 28 தொகுதிகள் நின்றுருக்கு. ஆனால் பார்க்கும்போது ஏன்னா இந்த 3 தொகுதிக்கு இவ்வளோ பெரிய அக்க போகிறாங்கிற அளவுக்கு தான் அவங்களோட செயல்பாடுகள்லாம் இருந்துச்சு. இயல்பாக ப. சிதம்பரம் ஸ்டாலின் வீட்டில் உட்காந்து பேசியிருந்தாவே இந்த 3 சீட்டு அவங்களுக்கு கிடச்சிருக்கும். இதுக்கு இத்தனை ட்வீட் போட்டு இத்தனை கலவரங்கள்லாம் பண்ணியிருக்க வேண்டிய அவசியமே இல்லை. கொடுக்கப்பட்ட சீட்டு ஒர்த்தான்னு பார்த்தா கொஞ்சம் அது கேள்விக்குறியான விஷயம்தான். 28 சீட்டுக்கு காங்கிரஸ் இருந்தாங்க. ஆனால் ஒரு பர்செப்ஷனில் காங்கிரஸ் டிஎம்கே கூட்டணி அப்படிங்கும்போது ஒரு பெரிய அலையன்ஸாக தெரியுங்கிறதுக்காக அவங்களுக்கு 28 சீட்டு கொடுத்தது ஓகேன்னு தான் நம்ம ஒத்துக்க வேண்டியது இருக்குது. மூன்றாவதாக இதில் பெரிய கட்சி அப்படிங்கிற மாதிரி அதிகப்படியான சீட்டை வாங்கியிருக்கிறது தேமுதிக. இவ்வளோ நாள் கூட இருந்த காங்கிரஸ் கட்சி, கம்யூனிஸ்ட் கட்சிகளுக்கு சீட்டை குறைச்சிருக்காங்க. விடுதலை சிறுத்தைகளுக்கு 2 சீட் தான் எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்காங்க. ஆனால் தேமுதிகவுக்கு அதிகப்படியான சீட்டை கொடுத்துட்டாங்க அப்படிங்கிற ஒரு பேச்சு இருக்குது. அதுக்கு காரணம் அவங்களுக்கு கொடுத்து தான் ஆகணுங்கிற மாதிரி தான் எனக்கும் தோணுது. ஏன்னா அவங்க புதுசாக உள்ள வர்றவங்களுக்கு கொஞ்சம் டிமாண்ட் அதிகமாக இருக்கும். அதை சொல்லி அவங்கள உள்ள தக்க வச்சுக்கிறது தான் சிறந்தது. ஆனால் இந்த கட்சி போன எலெக்ஷனில் 2.5% தான் இருக்குது. அதுக்கும் முந்தின 2021 எலெக்ஷனில் அமமுக கூட போட்டிட்டு 0.43% தான் ஓட்டு வாங்கியிருக்கு. அப்படிங்கிறது எல்லாம் ஒரு 0.5% உள்ள கட்சி இதுக்கு 10 சீட்டா அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் நம்ம அந்த 2021 எலெக்ஷனை நம்ம பார்க்கணும். அப்போ 2 கூட்டணியிலையும் அவங்களுக்கு சேர வாய்ப்பு இல்லாமல் போய் அமமுக கூட ஒரு போட்டிட்டாங்க. அந்த டைமில் தேமுதிக அனுதாபிகள் கூட சரி இந்த டைம் நம்ம இவங்களுக்கு ஓட்டு போட வேண்டாம்னு சொல்லி மாறி இருக்கலாம். ஏன்னா அவங்க 10% ஓட்டை ஒரு காலத்தில் வாங்கியிருக்காங்க. அப்புறம் திரு கேப்டன் விஜயகாந்த் அவர்களுக்கு மறைவுக்கு பின்னாடி வர்ற ஒரு பொது தேர்தல் இது. ஸோ அதோட இம்பேக்டு ரொம்ப ஹெவியாக இருக்கும். இப்போ கேப்டன் விஜயகாந்த் ஒரு பொது தலைவராக இருக்கிறார். நீங்கள் மற்ற யார் எடுத்துக்கினாலும் அவங்களுக்குள்ள ஒரு சமுதாய அடையாளமோ அந்த மாதிரி ஏதாவது வரும். ஆனால் விஜயகாந்த் அவர்கள் மீது அந்த மாதிரி சமுதாய அடையாளங்கள் எதுவுமே வராது. இது தேமுதிகவுக்கு கொடுத்த சீட்டுங்கிறத விட விஜயகாந்த்ங்கிற இமேஜுக்கு கொடுத்த சீட்டாக தான் நம்ம இதை பார்க்க வேண்டியது இருக்குது. 10 தொகுதிகள் அவங்களுக்கு கிடச்சிருக்கு. கடந்த 10 வருஷமாக அவங்களுக்கு சட்டசபையில் எந்த விதமான ரெப்ரசன்டேஷனும் இல்லாமல் இருக்காங்க. இந்த டைம் கட்டாயம் அவங்களுக்கு ஒரு ரெப்ரசன்டேஷன் வரும் அப்படின்னு நினைக்கிறேன். அடுத்தபடியாக விசிகேவுக்கு 8 சீட்டு கொடுத்துருக்காங்க. ஏற்கனவே இவங்க கூட்டணியில் போட்டிட்ட எல்லா கட்சிக்கும் ஒரு சீட் 2 சீட் குறைவாக வழங்கியிருக்கும் போது விடுதலை சிறுத்தைகளுக்கு மட்டும் 2 சீட் எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்காங்க. பார்க்கணுன்னு இருந்தால் இன்னும் 2 சீட்டுகள் எக்ஸ்ட்ரா கொடுத்து தேமுதிகவுக்கு இணையாக 10 சீட்டே கொடுத்துருக்கலாம் அப்படிங்கிறது தான் என்னோட கருத்து. ஆனால் அவங்க முடிஞ்ச அளவுக்கு பேரம் பேசி எந்த அளவுக்கு குறைக்க முடியுமோ அந்த அளவுக்கு குறைச்சி பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது தான் இதை பார்க்க வேண்டியது இருக்குது. இவங்களுக்கு 10 சீட் கொடுக்கும்போது கம்யூனிஸ்ட் கட்சிகள் 6க்கு கீழே ஒத்துருக்க மாட்டாங்க. அதனால் இவங்களுக்கு 8 சீட் கொடுத்து கம்யூனிஸ்ட் கட்சிகளுக்கு 5 சீட்டோட முடிக்கிற மாதிரி பேசியிருக்காங்க. விடுதலை சிறுத்தைகள் இந்த திமுக கூட்டணிக்கு கொடுக்கக்கூடிய பங்களிப்பும் ஒரு பெர்செப்ஷனும் ரொம்ப ஹெவியான ஒரு வட மாவட்டங்களில் அது பெருசாக உதவும். தேமுதிகவுக்கு 10 சீட்டு கொடுத்து அவங்கள உள்ள வர வைக்கிறதுக்கான காரணமும் அதுதான். இந்த காம்பினேஷன் மதிமுக, திமுக, தேமுதிக இது 3 இருக்கும்போது லிங்குவிஸ்டிக் மைனாரிட்டிக்குள்ள
ஒரு பெரிய சீமான் வந்து தமிழ் தேசியம் அப்படின்னு பேச ஆரம்பித்ததுக்கப்புறம் மாற்று மொழி பேசுகிற தமிழர்கள் வந்து இதில் வந்து எல்லாம் இப்போ மதிமுகவும் தேமுதிக திமுகலாம் ஒன்றா இருக்கும்போது முழுக்க அப்படியே இந்த ஓட்டிங்க போயிருக்க வாய்ப்பு ரொம்ப அதிகம். அதேமாரி பாரதிய ஜனதா இருக்கிற ஒரு கூட்டணியில் ஏடிஎம்கே போனதுனால சிறுபான்மையினர் ஓட்டுகளும் அப்படியே மொத்தமாக இந்த கூட்டணிக்கு வர்றதுக்கான வாய்ப்புகளும் அதிகம். அந்த மாதிரியான ஒரு கால்குலேஷனில் தான் தேமுதிகவுக்கு வந்து 10 இடங்கள் கொடுத்துருக்காங்க. இதே காம்பினேஷன் விசிக, தேமுதிக, திமுக இது மூணும் இருக்கும்போது வட மாவட்டங்களில் பட்டியலின வாக்குகளும் ஒரு சேர வந்து சேர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதனாலேயும் தான் தேமுதிகவுக்கு 10 சீட்டு கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறதையும் பார்க்குறோம். இப்போ விடுதலை சிறுத்தைகள் 8 சீட்டு அப்படிங்கிறது வந்து முற்றிலும் ஓகே. இன்னும் ஒரு சீட் 2 சீட் சேர்த்து கொடுத்துருந்தாலும் சரி தான். கம்யூனிஸ்ட் கட்சிகளுக்கு 5 சீட் கொடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 15 வருடங்களாகவே 4 எலெக்ஷனில் வந்து திமுகவோட கூட்டணியில் இருக்குது. அவங்களோட எல்லா குளறுபடிகளுக்கும் அல்லது சரியான விஷயங்களுக்கும் வந்து வெளியில் வந்து கம்யூனிஸ்ட் கட்சிகளும் விடுதலை சிறுத்தைகளும் பதில் சொல்ல வேண்டியது இருக்குது, சொல்லிட்டு இருக்காங்க. அப்படிப்பட்டவங்களுக்கு சீட்டை குறைக்கலாமா அப்படின்னு கேள்வி வருது. அவங்களுக்கு இந்த ஒரு சீட்டை குறைக்கிறதுல என்ன பெருசாக டிஎம்கேக்கு வந்திருக்க போது, இன்னும் ஒவ்வொரு சீட்டையும் கொடுத்து அவங்களுக்கு 6 சீட்லேயே நிற்க வச்சுருந்துருக்கலாம். ஆனால் 5 சீட்டில் தான் அவங்களுக்கு வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. அதே சமயம் அரித்மெட்டிக்காக பார்க்கும்போது விடுதலை சிறுத்தைகளுக்கு உள்ள வாக்கோ அல்லது தேமுதிகவுக்குனால டிஎம்கேவுக்கு கிடைக்க போகிற வாக்குகளையோ கணக்கு வச்சா கம்யூனிஸ்ட்டுகளால் கிடைக்க போகிற வாக்கு வந்து குறைவாக தான் இருக்கணும். கம்யூனிஸ்ட் கட்சி வந்து கிட்டத்தட்ட தமிழ்நாட்டில் கரைஞ்சிக்கிட்டே போயிட்டு இருக்குன்னு சொல்லுவோம். ஆனால் அவங்க சித்தாந்த ரீதியாக ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்காங்கிறதுல எந்த மாற்றமும் இல்லை. அவங்க ஒரு கூட்டணியில் இருக்கும்போது அந்த கூட்டணிக்கான ஒரு பெர்செப்ஷனும் ஹெவியாக இருக்குங்கிறதுலையும் எந்த மாற்றமும் இல்லை. அந்த வகையில் பார்க்கும்போது அவங்க ஒரு சீட் குறைச்சது வந்து ஏற்றுக்கொள்ள விதமாக தான் இருக்குது. ஸோ கம்யூனிஸ்ட் கட்சிகள், இந்திய கம்யூனிஸ்ட், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் ரெண்டுக்கும் 5 சீட் கொடுத்துருக்காங்க. அடுத்தபடியாக மதிமுகவுக்கு தான் திமுகவிலேருந்து எம்ஜிஆர் கட்சி விட்டு வெளியே போகும்போது இருந்த அதிர்வை விட திமுகவிலேருந்து வைகோ வெளியே போகும்போது இருந்த அதிர்வு ரொம்ப அதிகம். 19 மாவட்ட செயலாளர்கள் வந்து வைகோ கூட போனாங்க. அப்படிப்பட்ட வைகோ வந்து ஒரு இம்பாக்டை கொடுத்தது. ஒரு 7-8 பேர் வந்து தீ குளித்தாங்க வைகோ வந்து திமுக விட்டு வெளியே போகிறத எதிர்ப்பு தெரிவித்து. அந்த மாதிரியான ஒரு பொசிஷனில் இருந்துட்டு வைகோவுக்கு வந்து இப்போ 4 சீட்டில் போட்டிடுற நிலமை வந்ததுக்கு காரணம் அவங்களே தான் சொல்லணும். அவங்க வந்து கட்சியை வந்து அந்தளவுக்கு வந்து ஒரு உயிர்ப்போட கொண்டுட்டு போகல. மாறி 2 திராவிட கட்சிகளோட கூட்டணி வச்சு அவருடைய அந்த பர்செப்ஷன் வந்து அப்படியே குறைஞ்சிக்கிட்டே வந்து இப்போ வந்து 4 சீட்டு, அதில் 3 சீட்டு திமுகவோட சின்னத்திலையும் 1 சீட்டு அவங்க சொந்த சின்னத்திலையும் நிற்கிறாங்க. அந்த ஒரு சீட்டு ஏன் சொந்த சின்னத்தில் நிற்கிறாங்கன்னா அப்போ தான் அவங்க தேர்தல் ஆணையத்தால் ஒரு ரெகனைஸ்டு பார்ட்டியாக இருக்க முடியும். ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு தேர்தல்கள்லாம் அவங்களோட அங்கீகாரமே ரத்தாக வாய்ப்பு இருக்குது. அந்த காரணத்துக்காக அவங்க வந்து ஒரு தொகுதியில் சொந்த சின்னத்திலையும் மீதி 3 தொகுதியிலையும் திமுகவோட சின்னத்திலையும் போடுறாங்க. அந்த நம்பர் வந்து அவங்களுக்கு ஓகேங்கிறது தான் என்னோட கருத்தும். அப்புறமேட்டு இன்னும் 3 கட்சிகள் வந்து 2 சீட்டில் ஐயுஎம்எல், கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சி, மனிதநேய மக்கள் கட்சி, இவங்க 3 பேருக்கு 2 சீட். அப்புறம் கருணாசு இன்னும் உட்பட 3-4 பேத்துக்கு வந்து ஒவ்வொரு சீட் வழங்கியிருக்காங்க. ஆக மொத்தம் 234 சீட்டில் 164 சீட் வந்து டிஎம்கே அவங்களோட சொந்த கட்சியையும், 175 சீட்டில் டிஎம்கேவோட சின்னத்திலையும் நிற்கிறாங்க. இந்த கூட்டணியை பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன், ரொம்ப வலுவாக இருக்குது. பர்செப்ஷனில் முன்னிலையில் இருக்காங்க அப்படின்னு தான் சொல்ல வரணும். இன்னும் அவங்களோட தேர்தல் அறிக்கை வரணும், அவங்களோட கேண்டிடேட் லிஸ்ட் வரணும். இது வந்துச்சுன்னா இன்னும் வந்து நம்ம வந்து இந்த தேர்தல் இன்னும் எப்படி போக போகுது அப்படிங்கிறத அனுமானிக்கிறதுக்கு சரியான நேரமாக இருக்கும்னு நினைக்கிறேன்.